வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் மேலே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே டவுட் ஆகுது. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா, நான் மனோஜ் பின்னாடியே போய் அவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், அவனோட சூழ்நிலை பூரா பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இதை பார்க்க முடியுமா? நம்மளுக்கு புதுசாக டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் நான் டெக்கரேஷன் வேலையும் எடுத்துருக்கிறேன், நாளைக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட அட்வான்ஸ் வேறு வாங்க வேண்டியிருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், காலையில் தானே போகணும், நான் இன்றைக்கி என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, எப்படின்னாலும் நம்ம கதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மனோஜ் வேலைக்கு கிளம்புறாரு. பின்னாடியே முத்தும் போகிறாரு. இவன் எங்கே போகிறான் எது போகிறான்னு பார்க்குறதுக்கு. நேராக அந்த தாரணி வீட்டுக்கு போகிறாரு. தாரணி வீட்டில் போய் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. கடை கூட திறக்காமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மனோஜுக்கு முத்து கால் பண்ணிவிட்டு, எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் என் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த கடையை தாண்டி தான் போனேன், மணி 11 மணி ஆகுது, இன்னும் நீ கடை திறக்கல, ஸ்டாஃப் எல்லாம் வெளியே நிற்காங்கடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா முத்துங்க தான் இருக்காரு, ஏன் ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் தாரணி வீட்டிலே இருக்கிறாரு. தாரணிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வாசலில் தாரணி டாட்டா போட்டுட்டு அனுப்பிவிடுதாங்க. ஒருவேளை கிறிஷோட அம்மா இந்த பொண்ணை தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே குழப்பம். அப்போ மனோஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் வண்டியை ஓரமாக போட்டு நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. வாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ தானே அப்படிங்கிறாங்க. நான் தானே அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு குறையிறதுக்கு வழிமுறை சொன்ன பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் மனோஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்னுடைய கஸ்டமர், நான் அவருடைய கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. கஸ்டமர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் ரொம்ப இனிமையாக பேசினார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு கூப்பிட்றாங்க. இது உங்கள் பொண்ணு தானா அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தம்பி உங்களுக்கு டவுட்டு? என் பொண்ணு உடம்பை குறைக்கிறதுக்கு பொருள், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணதுக்குள்ள திங்ஸ்லாம் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எது வேணுமா தம்பி அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே ஒன்றும் வேண்டாம், அந்த மனோஜ் வந்தானா வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அவன்கிட்ட கொஞ்சம் கை சுத்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உங்களால் வீட்டில் பிரச்சனை வருது, உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே சில சச்சரவுகள் வருது, அதனால் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட பொருள் வாங்க வராரு, அவ்வளோதான் சார், மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சாப்பிட சொன்ன உணவை கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்களுக்கு வயிற்றெல்லாம் போயிட்டான். இன்னும் அதை இது பண்ண முடியாது, நான் வேறு மாதிரி இப்படி பண்ணி நான் உடம்பை குறைக்கலான்னு கேட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அச்சா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம நினச்ச கெஸ்ஸிங் வேறு, இது தப்பு. மனோஜோட ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படிங்கிட்டு கார் ஸ்டாண்டில் போயிருக்காங்க. அப்போது செல்வம் கேட்குறாரு, என்னடா ரொம்ப குழப்பமாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்னே தெரியல, அந்த கிறிஷ் இருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம், நீ கூட வளைக்கணும்னு நினச்சிக்கிற நீனும் சிஸ்டரும் அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க கேட்டு தரலையடா, ஏன் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கியா அப்படிங்கிறாங்க. அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவனே எங்கள் வீட்டு பையனாக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனாவும் நானும் கரெக்டாக அதை கெஸ் பண்ண மாதிரி அந்த பையன் எங்கள் வீட்டு பையன் தான், அதான் எங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் வளர்க்கணும் வைக்கணும்னு எங்களுக்கு தோணியிருக்கு அப்படிங்கிற. ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மனோஜோட பையனாக தான் இருப்பான்னு சொல்லி மீனா சொல்கிறா. ஆனால் அந்த ஜீவா மேடம் தான் அவங்க அம்மாவாக இருக்குமா இல்லை அப்படின்னு பல குழப்பமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா கடைசியாக சொல்லும்போது அவங்க அம்மா வீடியோ காலில் வரும்போது கூட ஹேர் கட்டிங் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் கண்ணாடி போட்டிருந்தாங்க, ஃபாரினில் இருக்கேன்னாங்க. இப்போ இடையில வந்திருக்குன்னு வேறு இந்த கிறிஷோட பாட்டி சொல்லிச்சு. இப்போ அந்த மேடம் வெளிநாடு கிளம்பிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த மேடத்துக்கு இப்போ ஏகப்பட்ட வசதி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களை கஷ்டப்பட விடணும்னு எனக்கு தெரியலை. பணம்னு சம்பாத்தியம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அந்த ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்தது தான் கிறிஸ்டின் நினச்சி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா, நீ சொல்லும் போது தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதை நீ வேறு யார்ட்டும் பகிர்ந்துக்கிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஒரு ஆஃபர் முத்து கிளம்பி போயிடுறாரு. செல்வத்துக்கு ஒரு ஆஃபர் அவரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வித்யா முருகன் மேலே ரொம்பவே காதல் வயப்பட்டிருக்காங்க. அப்போது முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. முருகன் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வரேன், அவங்க செல்லு என்கிட்ட தந்தீங்க, 2-3 நாள் என்கிட்ட இருக்கு, நீங்கள் வாங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் தான் கேட்டீங்க, எத்தனை நாளாலும் வச்சுக்கோங்க, ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா நான் ஒரு நம்பர் தந்திருக்கோம்ல, அந்த நம்பருக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோனை வாங்கிக்கோங்க,
எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஜோசியம்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஜோசியம்லாம் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, உங்களுக்கும் உங்களுடைய வருங்கால கணவருக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது, இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு பிடித்த ஒரு 10 விஷயத்தை எழுதி கொண்டு வாங்க, உங்களுக்கு திறமையான விஷயத்தையும் எழுதி கொண்டு வாங்க, நானும் எழுதி கொண்டு வரேன், எது நம்மளுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதேமாதிரி வித்யாவும் அவங்களுக்கு என்னென்ன திறமைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. அதில் திறமைன்னு ஒரு இடத்துல நான் வந்து மாற்றி குரல் கொடுக்குறதுல பெஸ்ட்டு மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முருகனும் அவங்களும் சேமாகவே எழுதியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வித்யாவுக்கு பயங்கர சந்தோஷம், முருகனுக்கும் பயங்கர சந்தோஷம். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க முருகன். உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமாக வருது, உங்கள் முன்னாடிலாம் என்னால் பண்ண முடியாது, நான் வேணால் ஒரு அதாவது இன்னொரு ஆளுக்காக குரல் கொடுத்த ஒரு வீடியோ என் செல்லில் வச்சுருக்கேன், என் செல்லில் ஒரு நாள் வைத்துக்கொள்ளுங்க, என் செல்லில் ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை பார்த்தோன்னே தெரியுது நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, என் செல்லை வேணால் வச்சுக்கோங்க பாருங்கள் அப்படிங்கிற. இல்லைங்க நான் உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முருகன், என்னோடய செல்லை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, நான் 3 நாள் வச்சுருந்தேன், நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நான் வந்து வேறு ஒரு நம்பரில் உங்களுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுறாங்க. அப்போ மீனாவுக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மீனா ரொம்ப நன்றி மீனா, எனக்கு பிடிச்ச மாணவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்குது. அவர் வந்து நண்பருக்காக தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் போய் சொல்லியிருக்கேன்னு எழுதியிருக்காரு. நானும் அப்படி தான் என் ஃப்ரெண்டுக்காக தான் சில நேரம் போய் சொல்லியிருக்கேன் ரோஹிணிக்காக அப்படிங்கிறது. ஃப்ரெண்டுக்காக போய் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்க. இல்லை மீனா இல்லை மீனா, சொன்னேன் சின்ன சாதாரணமாக நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல பழகும்போது சின்னதாக சொல்லுவோம்ல, அதை தான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. இங்கே முருகனுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம ஆள் செல்லு வந்திருக்கு, சரி ரைட்டு எப்படியும் கேலரியில் வந்து சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, இதை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி ரைட்டு நம்ம கார் ஸ்டாண்டுக்கு போய் நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே முத்துலனங்க அப்படிங்கிறாங்க. அவன் ரொம்ப மூடோட்டாக இருக்கான், அவன் பக்கத்தில் போயிடாத, அவன் ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்தண்ணே நான் போனால் கூலாகிடுவார், முத்தண்ணே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பயங்கரமான உயிர் இருக்க முருகா, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. லவ் ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷம்டா போய் நல்லா இரு அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, என் வீட்டம்மா எப்படி இருப்பாங்க எது இருப்பாங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்கணுமாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி, அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடு, செமையாக வந்துடுவான், நானும் போனேன், உனக்கு அண்ணன் மாதிரி தானே, முன்னக்கூட்டியே சொல்லிவிடா, அவனுக்கு ஏதாவது நல்ல லைட்டாக மொய் செய்யணுண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணே, எனக்கு காதல் ஆனதே பெரிய விஷயம்ண்ணே, அந்த பொண்ணு நீ நம்பாமல் என்னை விரும்பிச்சாலும் நம்பாமல் என் செல்ஃபோனை கேட்டுச்சா, நான் கொடுத்துட்டேன், 3 நாள் அந்த பொண்ணுகிட்ட தான் வச்சுருந்துச்சி அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அது ஃபோனை என்கிட்ட தான் வந்துச்சுண்ணே, தந்து என்கிட்ட ஏதாவது மைனஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை தந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் ஒருத்தவங்க ஃபோனை இன்னொருத்தவங்க கொடுக்குறது மிகப்பெரிய விஷயந்தான். அப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கணும், மைனஸ் இதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்கண்ணே. சூப்பர்ண்ணே, சூப்பராக சொல்கிறீங்கண்ணே, என்னையும் அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லிச்சு, ரொம்ப நல்லவங்க, உங்களை நான் வருங்கால கணவராக ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லிச்சுண்ணே. நான் எழுதி கொண்டு கொடுத்தேன், எனக்கு அவங்களுக்கு அப்படியே பொறுத்திருக்குண்ணே. எனக்காக வந்து நான் போய் சொன்னதில்லை, என் ஃப்ரெண்டுக்காக தான் போய் சொல்லியிருக்கேன். அதேமாரி தான் அவங்களும் எழுதியிருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்காக தான் போய் சொன்னேன் வச்சேன்னு சொல்லிட்டு. நான் எனக்காக எந்த பொய்ன்னு சொன்னதில்லை, யாரையும் ஏமாத்துறதில்லை, யாரும் காசுக்கும் ஆசைப்பட்டு வாங்கினதும் இல்லை அப்படின்லாம் எழுதிருந்துச்சுண்ணே. நானும் அதே மாதிரி எழுதியிருந்தேன், நான் பார்த்தேன் அசந்து போச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சந்தோஷமாக இரு அப்படிங்கிறாண்ணே. என்ன சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன மனக்குழப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே இல்லை தம்பி இருக்கட்டும் அப்படிங்கண்ணே. வாங்கினே என் வீட்டம்மா வருங்கால வீட்டம்மா எப்படி இருக்காங்க, அவங்க செல்லில் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. தம்பி அடுத்தவங்க செல்லை பார்க்குறது நல்லா இருக்காது, நீனே பாரு, அது வருங்கால மனைவி, பார்க்க உனக்கு உரிமை இருக்குது, எனக்கு வந்து வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம 2 பேரும் பார்க்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே என் செல்லில் அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது வித்யா ஃபோட்டோ என்னடா வித்யா ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இவங்க தான் என் வருங்கால மனைவி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து அப்படியா, சரி சரி நல்லது, தெரிஞ்ச பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், இவங்க ஃப்ரெண்டு கூட எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்க. அப்படியே நான் வீட்டுக்கு தான் வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆமையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோஹிணின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லி மனக்குழப்பத்தில் அமைதியாக இருக்கார். அப்போ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரோஹிணியும் வித்யாவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. டிடே இம்பார்ட்டன் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை பார்க்குறாங்க ரோஹிணி,
என்ன ரோகிணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களானே அப்படிங்கிறாங்க. இவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னவங்கள இவங்க தான் அப்படிங்க. அப்படியா, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல, இது 11, 12 படித்த மாதிரி தெரியுதுண்ணே. வித்யா வந்து இந்த ஸ்கூல் தான் படித்தாளா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துக்கு பயங்கர ஷாக். இந்த ஸ்கூலில் தான் ரோகிணி படிச்சிச்சா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இந்த ஃபோல்டரில் வீடியோ இருக்குது பாருங்கள், என் வீட்டம்மா மிமிக்ரி பண்ணணுன்னு சொன்னாங்க, அது ஒரு வீடியோ இருக்குனாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வித்யா வந்து ரோகிணி வந்து கிரிஷ் பள்ளிக்கூடத்தில் வீடியோ கால் பண்ணதை நம்ம எப்படி தான் பண்ணுவோம், சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட செல்லில் அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. முருகன்ட்ட கொடுக்கும்போது அதை வந்து அவங்க பெருசாக எண்ணம் இல்லை, ஏன்னா தன்னுடைய காதலுக்கு அதை அவர் பார்த்துட்டு அப்படி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை முருகன் பார்த்துட்டு இருக்கும்போது முத்தும் பார்க்கும்போது முத்துக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ கிறிஷோட அம்மாவாக பேசுனது இந்த பொண்ணு தானே, இந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பாகிடுது. இதை எப்படி நம்ம வீட்டில் பேசி தெரிய வைக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, முருகா இந்த வீடியோலாம் பயங்கரமாக இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வருங்கால கிட்டமா பயங்கரமான திறமை தான், பேசுறது ஒரு ஆள், குரல் எப்படி இருக்கா பாருங்கள், இதான் மிமிக்ரி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முருகா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இளநீ மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி செல்லு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. செல்லில் வைக்கிறாங்க. முத்து வந்து ஒரு வழி இல்லாமல் அந்த செல்லில் உள்ள வீடியோலாம் முத்துக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அதை அடிச்சிடுறாங்க. அந்த முருகன்ட்ட கொடுத்துட்றாங்க. முருகா ரொம்ப நன்றி அப்படிங்கிறண்ணே, இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, இப்போ நான் கார்கிற ஓட்டம் கண்ணு வந்து பொங்கும்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இங்கே முருகன். இங்கே முத்துக்கு இதெல்லாம் கிடைச்சது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ மீனாவை ஃபோன் அடிச்சு, மீனா நீ எங்கே மீனா இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயே இரு மீனா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போகிறாங்க. மீனா கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க கிறிஷோட அம்மா வந்து ஜீவான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ கடைசியில் ரோகிணி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணிக்கும் இவங்களுக்கு என்னங்க தொடர்பு அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு விட வந்து கிறிஷோட பாட்டி தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, அவங்க அம்பத்தூரில் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நான் 2 நாளில் தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கே நம்ம போயிடலாம், வேறு வழி கிடையாது, எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே ஆகணும். நம்ம வந்து முதல்ல மனோஜ் தான் வந்து கிறிஷோட அப்பான்னு நினச்சோம், ஆனால் ரோகிணி தான் இதுக்கு சம்மந்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே குழம்புது. கடைசியில் நம்ம கேட்க போய் நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் உதவி தானே பண்ணேன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால் இந்த வீடியோ வச்சுட்டு நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்க அம்மாட்ட உண்மையாகணும் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் நேராக அங்கே அம்பத்தூருக்கு போகிறாங்க. அங்கே தெரிஞ்ச ப்ரைவேட்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான், அவங்க பேரன், இவங்க 2 பேரும் உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு ஆட்டோவில் போகலாம் வரலாம். அவங்க அப்படி போனாங்க வந்தாங்கன்னா அந்த வீடு எந்த வீடுன்னு மட்டும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்ச டிரைவர்கிட்டலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக முதல்ல சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. முத்து மனசில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ரோஹின்ட்டு கேட்பமா வேண்டாமான்னு பல குழப்பத்தில் இருக்கார். அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களாக அதை கேட்டால் சரி வராதுங்க, நம்மளாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இங்கே முருகன் வந்து வித்தியாசத்தில் கையில் இருக்குது, எம்மா வீட்டம்மாவுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. சரி ரைட்டு, இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து சமூக ஊடகத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிடுறாங்க. அனுப்பினோன்னா நாள் அது வைரல் ஆகலை, அது லைட்டாக போயிட்டுருக்குது. 2வது நாள் பயங்கர வைரல் ஆகுது, பயங்கரமாக சிட்டிக்குள்ளே புறம் பரவுது. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்களா, அவங்க வந்து இந்த பகுதியில் இருக்காங்கண்ணே, அவங்க என் ஆட்டோவில் தான் நீங்கள் வந்தாங்க, அவங்க அட்ரஸ் இதுண்ணே அப்படிங்கிற, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது மீனா வா நம்ம போய் அங்கே என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அவங்க வீட்டில் ஆள் இல்லை, அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிருக்காங்க. மீனா வீட்டில் யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. சரிங்க எங்கேயும் போயிருப்பாங்க, நாளைக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே அந்த வீடியோவை அந்த ஸ்கூல்லையுமே பார்த்துடுறாங்க. அப்போ கிறிஷோட அம்மா வெளிநாட்டிலேருந்து பேசுன்னு சொல்லிட்டு பேசுனது இப்போ ஏமாத்தான் செஞ்சுருக்காங்களா, அப்போ வந்து இவ்வளோ ஏமாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் ஃபேமிலியிலேருந்து வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் ஃபேமிலியிலேருந்து வர சொல்கிறதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க கிறிஷோட பாட்டிக்கு. நீங்கள் வந்து உடனே ஸ்கூலுக்கு வாங்க, அவங்க பேரனை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பேரனை கூப்பிட்டு வராங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு வந்து வெளிநாட்டிலேருந்து பேசிச்சில்ல அப்படிங்கிறாமா, எதுக்கு மாஸ்க்கு போட்டு பேசிச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே எல்லோரும் அப்படி தான் போடணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் போடணுமா இல்லை யாருன்னு தெரிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. பக்கத்துலேருந்தே பேசிக்கிட்டு ஃபாரின்லேருந்து பேசினேன் அப்படி பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே
இல்லை இல்லை என் பொண்ணுக்கு அவசரமாக வர முடியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, உங்கள் பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்க, எங்கள் நிர்வாகத்தில் இருந்து ஸ்கூலை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, உங்கள் பேரை நீங்கள் வேறு ஸ்கூலில் சேருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ படிப்பு ரொம்ப போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அது நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்து எங்கள் ஸ்கூலை ஏமாற்றினதில் எங்கள் ஸ்கூல் ஓனர் ரொம்பவே கடுப்பாகிறாரு, அதனால் பெட்டிஷன் கொடுக்க சொல்லிட்டாரு, நாங்கள் கொடுக்க போகிறோம், அதுக்கு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா தயவுசெய்து கொடுத்துடாங்க வச்சிடாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லுற இடத்துல தான் இருக்குமோ தவிர்த்து இதை செய்யாதுங்க வைக்காதுங்கன்னு சொல்லுற இடத்துல இல்லை. அதனால் தகவல் சொல்லிட்டோம், இனிமேல் பட்டு இந்த ஸ்கூலை ஏமாற்றாத அளவுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே ரொம்ப மன வருத்தத்தில் சரி நாளைக்கு நாளாம் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. இங்கே ரோகிணி கால் பண்ணுறாங்க, என்னம்மா வீட்டுக்கு வந்து அழகாங்களே அப்படின்ட்டு. ஒன்றெல்லாம் ஒன்றால் தாண்டி கிராமத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சா, வீடியோ நிறைய வைரல் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாரும்மா சொன்னா அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் இருந்தான். ஐயோ அப்போ நான் தானே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போதே ரோகிணிக்கு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நம்ம வீட்டில் யாருமே செல்லை ஒழுங்காக பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன், நானே லேட்டாக தான் பார்த்துருக்குறேன், நீங்கள் ஏதோ கிறிஷுக்கு வந்து அம்மான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்கீங்க, அது நிறைய வீடியோ வருது, வீட்டில் பயங்கர காண்டாக இருக்காங்க உங்கள் மேலே, முதல்ல வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் ரொம்ப காண்டாக இருக்காங்க எல்லோரும், என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல, உங்கள் மேலே ஆன்ட்டி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க, அந்த ரோஹிணியை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, முத்து மீனாவுமே உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன செய்யனே தெரில, நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னடி சாரிடி என்னடி சாரிடியா, உன் செல்லில் வீடியோ எடுத்து வச்சுருந்தியோ அப்படிங்கிற. ஆமாடி, நம்ம பண்ணுறது எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், என் ஆள்கிட்ட செல்ஃபோன் கொடுத்தேன், என் ஆளுக்கு என்னெல்லாம் திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வேறு போட்டார் போல் நெட்டில், அது எல்லா பக்கமும் வைரலாக இருக்குது, என்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேட்டாங்கடி, நீ என்கிட்ட எப்படின்னு கேட்பேன்னு எனக்கு தெரியுது, நீ மன்னிச்சிடி அப்படிங்கிறாங்க. நிலம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னை விட்டுரு ப்ளீஸ் 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 அப்படிங்கிறாங்க. இப்போ வாழ்க்கையே உன்னால் போக போட்டுட்டு என் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, மனோஜ்லேருந்து எல்லாருமே பயங்கர காண்டில் இருக்காங்க, ஸ்ருதி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வீட்டுக்கு எப்படி போவேன் அப்படிங்கிறாங்க. இதே முறையை வச்சு தான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது ரோகிணி, நீ தான் டபார்னு அடுத்த பிளான் ரெடி பண்ணுவியா, நீ பிளான் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மாவை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்லி நான் சொன்னதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. சரி நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணுறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் கிறிஷோட பாட்டி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் பேசாதங்கம்மா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே எங்களை ஏமாற்றிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என் மகா திடீர்னு வந்து என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவனுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் தான் சேர்க்குறேன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கும்போது அந்த ரோஹிணியை பார்த்தோம், நான் அம்மான்னு சொல்லி சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க, வேறு வழியே இல்லாமல் தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, அந்த பொண்ணு எங்களால் அந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப போயிடாமல் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்து நினைக்கிறாரு, ஒருவேளை நம்ம நினைக்கிறது தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலையும் வருந்துறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு, அது எப்படி அப்படின்னாலும் எதுக்கு சொல்லணும், கண்ட பிள்ளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ரோஹிணி வராங்க. ரோஹிணி என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பொண்ணு ஒன்றும் செட் ஆகலை போலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, என்ன ஆண்டி அப்படிங்க. என்ன ஆண்டியா நீ என்ன நினச்சிட்ருக்க, கண்ட பிள்ளைகளாம் நீ வந்து அம்மான்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது, இது ஃபஸ்ட்டு நாஸ்டா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, அவங்கள பார்க்க பாவமாக தெரிஞ்சிச்சு, இந்த மீனாவும் முத்து தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டியிருந்தாங்க, அதனால தான் அவங்க எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு, இன்னும் இப்படி பண்ணாத, பாரு ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உன் மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இப்படில இருக்கான்னு சொல்லி எனக்கே தலை கட்ட முடியல, இனிமேல் இது செய்யாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி, நீ ஹெல்ப் பண்ணதுனால உனக்கு எவ்வளோ கெட்டுப்பேர் ஆயிடுச்சு பற்றி, எனக்கு கெட்டுப்பேர் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி வேலை பார்க்காத ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, எப்பா தப்பிச்சாச்சு எல்லோரும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அண்ணாமலைக்கு ரோஹிணி மேலே ஒரு டவுட் வருது, ஏன் அந்த பொண்ணு பண்ணணும், அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லையே, நம்ம ஸ்கூலில் அப்படி ஒன்றும் கிடையாது, இது சொல்லுறது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சரி ரைட்டு, இதே அதுன்னு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நடந்ததை வித்யாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வித்யா, இப்போது நான் வந்து சமாளித்து நான் ஒழுங்கு பண்ணிட்டேன், இனிமேல் பட்டுமாவது ஒழுங்காக இரு, முதல்ல உன் செல்லை வந்து வாங்கிட்டு வாங்கு, தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க. சாரி ரோஹிணி, உன் வாழ்க்கையை என்னால் உன் பார்க்க பார்த்தேன், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடுறாங்க. அங்கே ஸ்கூல்லேருந்து எங்கள் ஸ்கூலை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. மறுநாள் காலையிலேயே அதிகாரிகள் வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க.
உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்துக்கு வேறு வேலையே கிடையாது பாருங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அசேஷன் தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எதுக்கு வந்திருக்காங்க ஏது வந்திருக்கான்னு தெரியாமல் என் பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் சார் வாங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணினா யார் அப்படிங்கிறாங்க. என் மருமக தான் சார் அப்படிங்கிறாங்க. அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கும்போது விஜயா திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.